ஆன்மீக சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துரை பெற்று இப்பொழுது ஒரு அருமையான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் கந்தன், இன்னொரு பெயர் செந்தாமரை. கந்தன் செந்தாமரையும் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். கந்தன் என்பவர் மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர். செந்தாமரை சுமாரான வருமானம் கொண்டவர். திடீரென்று ஒரு நாளைக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது செந்தாமரைக்கு. நாம் எப்படியாவது கந்தனை சந்தித்து அவரிடம் ஏதாவது பண உதவி பெற்று வியாபாரம் செய்யலாம் என்று தோன்றுகிறது. உடனே நேராக கந்தனை போய் பார்க்கலாம் என்று போகிறார். அவர் கோயில் நின்று கொண்டு முருகனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது செந்தாமரை கந்தனை பார்த்து, கந்தா, உன்னை பார்க்க வேண்டும் என்று தான் நான் வந்து கொண்டிருந்தேன். நீயே முருகன் கோயில் அருகில் நின்று கொண்டு முருகனை வணங்கி கொண்டிருக்கிறாயே என்கிறார். அப்பொழுது கந்தன் சொல்கிறார், எனக்கு எல்லாமே இந்த முருகன் தான். இந்த முருகனை தவிர நான் வேறு யாரையும் இந்த நேரம் நினைக்க மாட்டேன். நீ என்ன கேட்க வந்தாயே அதை பற்றி சொல் என்கிறார். உடனே செந்தாமரை சொல்கிறார், எனக்கு வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது. வேறு வழிகளிலும் வருமானம் ஒன்றும் வரவில்லை. ஆகையினால் வியாபாரம் செய்யலாம் என்று ஒரு யோசனையுடன் வந்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உன்னிடத்திலே பணத்தை பெற்று அதன் மூலமாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்கிறார். இவ்வளோதானே, இப்போவே உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு, நான் தரேன் உனக்கு அப்படிங்கிறார். ஆனால் ஒன்று, வர்ற லாபத்தில் நான் பாதியை உனக்கு கொடுத்துருவேன், தாராளமாக வாங்கிக்கிறேன். அதை நான் முருகனுக்கு ஏதாவது அபிஷேகமாக செஞ்சிடறேன் அப்படிங்கிறார். இந்த பணத்தை ஒரு 25,000 கொடி அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே இவ்வளோ பெரிய தொகையை தூக்கி என்கிட்ட எந்த விதமான எழுத்தும் இல்லாமல் கொடுக்குறேன். இல்லை, எனக்கு செந்தாமரை நண்பன், நல்ல நண்பன், நீ என்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படி. இல்லை, இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம சாட்சிக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறார். அப்போ அந்த பகுதியில் பூக்கடை வியாபாரம் செய்கிற ஒருத்தன், அவன் பேர் செல்வம்னு பேர், அவன் அங்கே பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை வேணால் சாட்சியாக வச்சுப்போம் அப்படிங்கிற. சரி, ரைட் அப்படின்னு சொன்னேன். முருகன் சாட்சியாகவும் செல்வன் சாட்சியாகவும் அந்த பணத்தை கொடுக்குறார். அதை வாங்கிக்கிட்டு போய் ஒரு வியாபாரம் பண்ணுறார் செந்தாமரை. போய் வியாபாரம் பண்ணி பெரிய அளவில் பணக்காரராகிறார். நல்லா வசதி வந்துடுது, வாய்ப்புகள் வந்துடுது. உடனே ஒரு நாளைக்கு கந்தன் நேரம் அந்த போய் கடையை போய் பார்க்குறாரு. கடை பிரம்மாண்டமாக இருக்குது. ஆஹா, இவ்வளோ பெரிய துணிக்கடையை ஆரம்பிச்சிட்டே, ரொம்ப பெரிய பணக்காரராகிட்டே, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வருவேன்னு நினச்சேன். நான் முருகனை வேண்டி கொடுத்த பணத்து மூலமாக நீ பெரிய ஆளாக வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். சரி, நம்ம பேசிட்ட மாதிரி எனக்கு அந்த நான் உங்ககிட்ட பணம் கொடுத்ததோட சேர்த்து லாபத்துலேயும் ஒரு பாதி பங்கு தரேன்னு சொன்னேன். அதை இப்போ கொடுக்குறையா சொல்லி, நான் முருகனுக்கு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் எங்கே உங்ககிட்ட பணம் வாங்கினேன்? நான் உங்ககிட்டலாம் பணம் வாங்கியதை நான் செய்யவே இல்லை. எனக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிது, பணம் கிடச்சிது. நான் என் சொந்தக்காரங்க ஒருத்தங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்து மூலமாக தானே நானே துணிக்கடையை ஆரம்பித்து நீ பெரிய பணக்காரனானேன். உன்னோட பேசி போயினேங்கிறத நீயே என்ன அபாண்டமாக போய் சொல்லுங்கண்ணா. என்னப்பா இப்படி சொல்கிற? முருகன் கோயிலில் வச்சு வாசலில் வச்சு நான் அது மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் சரியாக வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட 25,000 பணம் வாங்கினேன். நம்ம அங்கே பூக்கடை வச்சுருந்த செல்வம் கூட உனக்கு வந்து சாட்சி சொல்கிறேன்னா நான் கூட வேண்டானே, இல்லை பரவாயில்ல சாட்சி இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ நீ நான் என்கிட்ட வாங்கவே இல்லைன்னு சொல்கிறது நியாயமே இல்லைன்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு வா, நான் உங்ககிட்ட 10 பைசா கூட வாங்கலை. நீயாவே ஏதாவது உடனே போகாத, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கந்தன் மனவருத்தத்தோடு முருகன் கோயிலுக்கு போய் உட்காந்து அடறார். முருகா, உன்னோட இதில் தானே நான் வச்சுன்னு அவன்கிட்ட பணத்தை கொடுத்தேன். இன்றைக்கி அவன் பெரிய லட்சாதிபதி ஆகிட்டான். உனக்கு நான் கொடுத்த 25,000 சேர்த்து லாபத்தை பணத்தையும் கொடுப்பான்னு தானே நான் எதிர்பார்த்தேன். இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானேங்கிறான். இங்கே பார்த்தா செந்தாமரை சிரிச்சுன்னு உட்காந்துருக்கான். அடப்போடா பைத்தியக்காரங்கள, நீ எந்த செல்வத்தை நீ சாட்சி வச்சுட்டு எனக்கு பணம் கொடுத்து அந்த செல்வமே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான் திடீர்னு ஒரு நாளைக்கு. இனிமேல் அவன் அவனுக்கு சாட்சி சொல்ல போகிறான், உடம்புட்டா வேலை அப்படின்னு சொல்லி திட்டின்னு உட்காந்துருக்கான். இவன் உடனே யோசிக்கிறான், நம்மளையும் ஏமாற்றி நம்ம பணத்தையும் ஏமாற்றினு இவனை விடக்கூடாது. இவன் பேரில் கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணான். கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது. கேஸ் நடக்கும்போது அவன் உடனே சொல்கிறான் கோர்ட்டில் என்னப்பா உன் நண்பன் நீ பணம் வாங்கி தான் வியாபாரம் ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாரு, இது உண்மையா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் பொய் சொல்கிறாரு. என்னுடைய நண்பன் தான், அது நான் மறுக்க போகிறதில்ல. ஆனால் அவர் பொய் சொல்கிறாரு, ஆனால் அதுதான் எனக்கு இதுவாக இருக்குது அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் செல்வம் அங்கேருந்து கோர்ட்டுக்குள்ளே வரான். பார்த்தோன்னே செல்வத்தை பார்த்தோன்னே அவர் அதிர்ச்சியாக, ஐயோ செல்வம் நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்டுறாரு. எல்லாரும் நீ செத்து போயிட்டு சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக்லாம் சாகலை, ஹார்ட் அட்டாக் வந்தது உண்மைதான். அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஐயா கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ அவரை ஏமாற்ற போகிறதா நினச்சிருந்தா நான் அவனை சாட்சி சொல்லத்துக்காக வந்திருக்கேன்.
ஐயோ நான் இவரையும் பார்த்தது இல்லைங்கிற நீதிபதி இறந்துருக்கேன், நீ தானே இப்போ செல்வம், நீ என்னப்பா இப்படி வந்து செஞ்சேன்னு கேட்டுவிட்டு இப்போ நீ இவரை பார்த்தது இல்லைன்னு சொல்ல நியாயம் இல்லையே. மரியாதையாக கோர்ட்டு செலவு உட்பட லாப பணம் அவர் கொடுத்த பணம் எல்லாத்தையும் மொத்த பணத்தையும் நீ அவர் கொடு அப்படிங்கிறார். அதை வாங்கிட்டு நேராக முருகன் கோயிலுக்கு வந்து முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை போன்ற இதெல்லாம் செஞ்சு முருகனை குடிவிக்கிறார். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வாழ்க்கையில் எதில் கவனமாக இருக்குமோ இல்லையோ, ஒருத்தருக்கு பண உதவி செய்யும்போது மட்டும் அதை கவனமாக நடந்து செய்யும்படி கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனாகிய முருகனுடைய அருள் பெற்று எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, மறக்காமல் ஓம் எனும் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.